ராஜு ப்ரோ நீங்க அப்படியே இதை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ப்ரோ. கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ மார்க்கெட் வந்து இன்னும் இம்பல்ஸ் லோ வந்து பிரேக் பண்ணல. ஓகே எது லோ வெரி இம்பல்ஸ் லோ இந்த 14980 கீழே அதான் இதுவா அது இல்லை ப்ரோ, அது கீழே அதான் இது லோ அப்படி சொல்றீங்க ரைட். ஆ சரி இந்த லோவை பிரேக் பண்ண இந்த லோவை பிரேக் பண்ணால் என்ன நடக்கும்? நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. ரீடெஸ்ட் எடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் இப்போ ஏதாவது ட்ரெண்ட் லைன் போடலாமா? கீழே இருந்து ஒன்று அப் ட்ரெண்ட் போடலாம் ப்ரோ. சதான் ப்ரோ பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு ப்ளீஸ். அப்புறம் ஒரு கீ லெவல் கூட போடலாம் ப்ரோ. கீ லெவல் எங்கே போடலாம்? அந்த ரெசிஸ்டன்ஸ் போடுங்க. லோவேவா? சொல்றீங்களா? இல்லை ப்ரோ அந்த லோ இல்லை, மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே உள்ள இது சொல்றீங்களா? ஓகே குட். இப்போ வந்து டெய்லிக்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து டெய்லியில் வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்குது. டெய்லியில் இன்னொரு கீ லெவல் போகலாம். இன்னொரு கீ லெவல், அதாவது இந்த கீ லெவல் அட்ஜஸ்ட் அதான் அட்ஜஸ்ட். ஓகே இப்போ சொல்லுங்க, ஆர்டர் எடுக்கலாமா கூடாதா? இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட்டு மேலே கீழே டெஸ்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கு. ஆனால் வந்து கீழே சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் ப்ரோ. வெயிட் பண்ணலாமா? என்ட்ரி ஏதாவது எடுக்கலாமா? இல்லை ப்ரோ வெயிட் பண்ணலாம். நம்ம பை என்ட்ரிக்கு சான்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். இருந்தாலும் வெயிட் பண்ண போறீங்களா? ஏன்னா அந்த கேண்டிலோட விக்கு வந்து தாண்டி க்ளோஸ் வைக்கல இந்த கேண்டில். குட். இப்போ சொல்லுங்க. இன்னொரு கேண்டில் பார்க்கணும். இன்னொரு கேண்டில் பார்க்கணும். இன்னொரு கேண்டலா? சூப்பர். இப்போ நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த கீ லெவல் உடைச்சு க்ளோஸ் வச்சிருச்சு கேண்டில். கீ லெவல் உடைச்சு க்ளோஸ் வச்சு we can try with another next level னா தப்பு கிடையாதுல்ல. ஸோ ஆக்சுவலி இதை வந்து ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டா எடுத்துட்டு நம்ம இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம்ல. ஏன் என்ட்ரி மிஸ் பண்ணீங்க? சரி ஓகே சரி ரீடெஸ்ட் ஆகும் அப்படின்னு தொடங்க ஆண்டி. சரி நெக்ஸ்ட் திரும்ப வெயிட் தான் ப்ரோ பண்ணும். ஏன்னா மேலே ஒரு கீழே இருக்கு. ஓகே கீழே ஒரு இது வரைஞ்சிருக்கு சப்போர்ட். கீழே ஒரு சப்போர்ட் இருக்கு. வேற என்ன சப்போர்ட் இருக்கு? அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அந்த இப்போ பை போலாம் ப்ரோ. இத சொல்றீங்க சப்போர்ட் அந்த ஏரியா அங்க இப்போ பை போலாமா? பை போலாம். ஷூர். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டில் கீழே, அந்த கேண்டில் லோட கொஞ்சம் கீழே. ஓகே டார்கெட் கீழே வரல ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே நெக்ஸ்ட் இந்த இதா ரன் பண்ணவா?
ரன் பண்ணுங்க. டார்கெட் 1 இப்போ கிட்ட வந்து என்ட்ரி மூவ் பண்ணுங்க ப்ரோ. என்ட்ரி அதாவது ஸ்டாப் Move லாஸ் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் அந்த பண்ணி கேண்டில் டோஜிலே சொல்லிட்டாங்க க்ளோஸ் பண்ணிடலாம். எங்க டோஜி ரோஜ்ல ஏன் க்ளோஸ் பண்றீங்க இப்போ சொல்லுங்க. இப்போ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இதை க்ளோஸ் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் வந்து என்ட்ரி கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க, 50% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ல. வெயிட் பண்ணலாம் ப்ரோ. பட் அங்கே டோஜி பக்கத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் டார்கெட் கிட்ட வந்துருச்சு. கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு இது பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே ஒரு மந்த்லி கீழே டக்குன்னு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஓகே வெயிட் பண்ணுவோம். ஓகே, அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். நம்ம ஏன் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோங்க? இல்லை ப்ரோ, அது வந்து 1.5 பண்ணியாச்சு. என்ட்ரி மூவ் பண்ணிட்டோம் ஸ்டாப்பை. ஸோ அந்த 1.5ல இல்லை, ஏன்னா மந்த்லி கீழே இருக்க ஒரே காரணத்தினால தான் நான் க்ளோஸ் பண்ணேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதாவது இந்த லெவலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ரைட்? அந்த டோஜிக்கு க்ளோஸ். ஆக்சுவலி நம்ம வந்து எடுத்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:6:2. ஸோ எப்போவுமே நம்ம 1:2 தானே. செகண்ட் ஃபுல் டார்கெட்டே உங்களுக்கு ஹிட் தான். அப்படி பார்த்தா டார்கெட் ஹிட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காமா? எனி ஆப்பர்ச்சுனிட்டி? ஒரு மந்த்லி போவாங்க ப்ரோ. இல்லை வீக்லி போங்க. வீக்லி பை போகலாம். பை போகலாமா? பை வச்சு அந்த கீழே உள்ள ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சு, ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த கீழே வர அந்த சப்போர்ட் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு. ஸ்டாப் லாஸ் இதுதானே சொல்றீங்க. இந்த லோக்கு இருக்குது, இந்த ஹேங்கிங் மேன் ஆமா. ஸோ டார்கெட் 1:2. ஆமாம். ரன் பண்ணவா? ஆமாம். You can hold this order. ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது எனி ஆர்டர் கேன் டேக் எனி ஆர்டர்ஸ்? இன்னும் இம்பல்ஸ் லோ வந்து பிரேக் பண்ணல போகலாம். அதே ஆர்டரே ஹோல்ட் பண்ணுறேன். புதுசாக ஆர்டர் எதுவும் போகல. என்ட்ரி மூவ் பண்ணிடுங்க. டார்கெட் 1 ஹிட்டா? டார்கெட் 1 ஹிட். என்ட்ரி மூவ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் என்ட்ரி % புக் பண்ணி வச்சுக்கணும். என்ட்ரி அதான் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ரோ. க்ளோஸ் பண்ணா ஓகே. அந்த கேண்டில்லே சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி கேண்டில். ஓகே, என்ன பண்ணீங்க? இந்த சப்போர்ட்டை உடைச்ச கீழே இல்லைன்னா மேலே ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப மேலே போகும். ஏன்னா ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஹையர் ஹை தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு சப்போர்ட் உடைக்குதா இல்லை ரெசிஸ்டன்ஸ் உடைக்குதான்னு பார்த்து. சூப்பர். இதுதான் லோ. இப்போ மார்க்கெட்டோட லோ இதுதான். உடைச்சா தான் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? இதை நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா ட்ரை பண்ணுவீங்களா? இல்லை ப்ரோ, நான் வெயிட் பண்ணுறேன். சூப்பர்.
ப்ரோ இப்போ செல்லு போங்க ப்ரோ. Are you sure? ஷூர் ப்ரோ. Are you sure? ஷூர். Sure ஆ? அதுக்குள்ள மார்க்கெட் வேலை போயிடுச்சு. இதுதான் நான் அவசரப்படக்கூடாதுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஒண்ணு ரெசிஸ்டன்ஸை ப்ரோக் பண்ணு இல்ல சப்போர்ட்டை ப்ரோக் பண்ணு. இல்ல ப்ரோ அங்க ஒரு லோயர் ஐ ஃபார்ம் பண்ணிச்சா, அதுவும் இல்லாம ஒரு இந்த கேண்டலும் கிடைச்சது. சிம்பிள். இந்த இடத்துல என்ன கேண்டல் வந்திருக்கா அதை கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா? இன்சைடு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கா? கொஞ்சமாச்சும் நம்ம பார்க்க வேணாம். இந்த ஒன்று லோவை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும், இல்லை ஹையை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணுமா? அப்படியே ஹையை கட் பண்ணி க்ளோஸ் வச்சாலும் என்ன எனக்கு பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கா? வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குமா? ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹையை ப்ளோக் பண்ணி போச்சுன்னா நம்ம அதுக்கு தான் ட்ராவல் பண்ணணும். பார்க்கணும், எல்லா பக்கமும் பார்க்கணும், கண்ணு எல்லா பக்கமும் இருக்கணும். ஓகே இப்போ சொல்லுங்க, வெயிட் பண்ணலாமே நான் போகலாம். இப்போ என்ன சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. இறக்கி காமிக்கிறேன். என்னால எதுவும் பண்ண முடியாது. ட்ரெண்ட் லைன் போடலாமா ப்ரோ? அங்க கீழ இருந்து ஒண்ணு போடலாம். அது ஷார்ட் டர்ம் கீ ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ட்ரெண்ட் லைன் அங்க இருந்து போட்டாலும் ஓகே. கீ ரெசிஸ்டன்ஸ் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க போடலாம். ஓகே இப்போ வந்து ஒரு பை ஆர்டர் போடலாம். Are you sure? Sure. Stop loss வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழ, சாரி சப்போர்ட் கீழ. Target 1:2. Target 1:2. 1:1 is the first target. 1:1 வச்சிருங்க. 1:1 சப்போஸ் ஹிட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருங்க ப்ரோ சார்ட். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் 1:1 அடிக்கிறான்னு பாப்போம். அதான் சப்போஸ் தான் ப்ரோ சொன்னேன். ஆக்சுவலி 1:1 கம்ப்ளீட்டா 1:1 ஹோல்ட் பண்ணிருங்க ப்ரோ சார்ட். ஓகே. உங்கள்ட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கு, நான் சொல்றேன் என்னன்னு. ஓகே கிளாஸ் முடிட்டு சூப்பர். வெரி குட் ப்ரோ. சூப்பர். அதாவது என்னன்னா, நீங்க 3 என்ட்ரி எடுத்தீங்க, 3 என்ட்ரியுமே ஒரு சக்சஸ்ஃபுல். 3 என்ட்ரியுமே சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் இல்லை, என்னன்னா பொறுமை. ஓகே நீங்க எடுத்த இடம் கரெக்டு, எடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு, எல்லாமே கரெக்டு. ஆனா ஒரு சிம்பிளான விஷயம், பேஷன்ஸ் இல்லை. ஓகே என்ன பாயிண்ட்? அப்போ அதாவது பேஷன்ஸ் இல்லை அப்படின்னு என்ன சொல்ல போனா, உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஓகே கான்செப்ட் புரியுதா? உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ், நம்ம எடுத்த என்ட்ரி கரெக்டா தப்பா போகுமா? இல்ல ப்ரோ, நான் வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் சேஃபா சைடா ப்ளே பண்ணிட்டு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறமா ஃபெமிலியர் ஓகே. பட் நம்ம எடுக்கிற என்ட்ரி ப்ராப்பரா இருந்தா அந்த என்ட்ரி ஒன்னு டார்கெட் இல்ல ஸ்டாப் லாஸ். ஓகே ப்ரோ. ஸோ சந்தேகப்பட்டுட்டே எடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே அதை வந்து டிராவல் பண்ண முடியாது. இல்ல ப்ரோ, அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். என்ன காரணம்னா அங்க மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருந்த ஒரே காரணத்தினால தான் நான் அந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ண சொன்னேன். அதாவது சொல்றது சந்தேகமே படக்கூடாது, நம்ம எடுக்க என்ட்ரியில சந்தேகப்படக்கூடாது. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தாட்டி உங்கள் ஃப்ரெண்டு மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா எக்கன் அந்த ஃப்ரெண்டு மேலே சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம் ரைட். ஸோ அதே விஷயம்னா அதேமாதிரி நம்ம ஒரு என்ட்ரி இருக்குன்னா நம்ம மேலே நமக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த டவரை இனிமே வந்து எகைன் பண்ண கூடாது.
ஓகேங்களா? ஸோ ட்ராவல் பண்ணணும். எப்படி ட்ராவல் பண்ணணுங்கிறது தெளிவான என்ட்ரி, கரெக்டாக என்ட்ரி எடுத்தீங்க. ஸ்டாப் லாஸும் கரெக்டாக வச்சுருக்கோம், டார்கெட்டும் கரெக்டாக வச்சுட்டோம், எல்லாமே வச்சுட்டோம். பட் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ரேடுக்குலாம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் ப்ராஃபிட் வச்சு. சூப்பராக போயிருக்கா? என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இதான் ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ சேஃபர் சைட் நிறைய விஷயத்த விடக்கூடாது. ஓகேவா? அது கூட ஆனா ரிஜெக்ட் ஆகி கீழே ரீடெஸ்ட் வந்ததுல ப்ரோ. அத பேஸ் பண்ணி தான் நான் இது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். இன்னொரு விஷயம் இங்கே என்ன தப்பு பண்ணீங்கன்னா, அழகாக வந்து தெளிவாக ஹையை உடச்சி க்ளோஸ் வச்சுக்கலாம். இந்த ரெட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுக்கலாம். அழகாக இங்கே ஒரு என்ட்ரி, இன்னொரு என்ட்ரி போட்டுருக்கலாம். அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணி என்ட்ரி போடுறீங்களான்னு கேட்டேன். பட் நீங்கள் என்ட்ரி எடுக்கலன்னு நீங்கள். ஆமாம், என்ட்ரி எடுத்துனா 1:1 டார்கெட் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வச்சு சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ராஜி ப்ரோ, உங்களோட ஹார்ட் ஒர்க் வில் பி பேயிங் த மணி, ரைட்? எஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணி